ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம். சோழன் நிலாவை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு நிமிஷம் நிலா கிட்ட சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே இங்கே இருங்க, உள்ள ஒன்றே ஒன்று மட்டும் பரிசல் பண்ண வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ நம்ம சேரணும், எதுக்குடா அதெல்லாம் வேண்டாம், நீ வா எங்கள் கூடன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லைண்ணே, ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போனதுமே எல்லாருமே என்ன போனவன் திரும்பி வரானேன்னு சொல்லி பார்க்குறாங்க. உள்ளே வந்த சோழன் தாஸை வேகமாக 2 அடி அடிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே மனோகர் என் பையனை ஏண்டா அடிக்கிறேன்னு சொல்லி சோழனை தள்ளுறாங்க. அப்போ தான் சோழன் சொல்கிறாங்க, நீ தான் நைட்டை அடிச்சேங்கிறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? எப்போ இவங்க தான் இந்த பிளானெல்லாம் போட்டாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சோ அப்போ நீ தான் என்னை அடிச்சிருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு தான் இந்த அடி. அது மட்டும் இல்லை, உங்கள் வண்டியை நான் தூக்கிட்டு போகிறேன், நீங்கள் ஆள் போட்டு வந்து எடுத்துக்கோங்க உங்கள் வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வெளியே வராங்க. வெளியே வந்ததும் எல்லாருமே நம்ம எப்படி போக இப்போது நம்ம ஊருக்கு, அதனால் இந்த வண்டியிலே போகலான்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன், அடுத்தவங்க இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நீ கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, இல்லைண்ணே இருக்கட்டும், நியாயப்படி அவங்க தான் எல்லாமே பார்த்துருக்கணும், அப்படி இருக்கும்போது அவங்களால தானே இவ்வளோ பிரச்சனையும், நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம், அவங்க ஆள் விட்டு வந்து எடுத்துக்கிட்டோம், நமக்கு அவங்க வண்டி தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே 5 பேருமே கிளம்புறாங்க. அப்படி வண்டியில் போகும்போது நிலா ரொம்பவே அழுதுகிட்டே எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா பாண்டியன் கையில் ஏற்கனவே அடிபட்டுடுச்சு. அதனால் அவங்க பாண்டியன்கிட்டேயும் சோழன்கிட்டேயும் என்னால் தான் உங்கள் 2 பேத்துக்குமே இவ்வளோ கஷ்டம், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேரண்ணங்கிட்டையும் உங்களை ரொம்பவே கவலைப்பட வச்சுட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சேரன், அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சோழன் கூட சொல்கிறாங்க, ஏங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க அப்படி இருக்காங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவ்வளோதான் விடுங்கன்னு சொல்லி தேத்தி ஓரளவு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருக்குமே ரொம்பவே டயர்டாக இருக்குது நைட்டு தூங்காததுனால. உடனே சேரண்ணன் எல்லாருக்குமே தண்ணி கொண்டு வந்து கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்த உடனே நிலா ரொம்பவே நல்ல பொண்ணுடா, ஏன்னா எல்லாருமே நீ பணத்தை திருடிட்டேன்னு சொல்லும்போது அவங்க மட்டும் நீ திருடியிருக்க மாட்டேங்கிறதுல ரொம்பவே நம்பிக்கையாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நிலா என்னையை நம்பினதுனால தான் எனக்குமே கொஞ்சம் இது சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலா, என்ன ஏன் பேச்சு அடிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீ நம்பினல்ல, அதுதான் நாங்கள் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியா, எனக்கு தெரியாதானே, இங்கே உள்ள நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அதாவது எனக்கு தெரியணும்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன், ஆமாம் நிஜமாவே உங்கள் அப்பா அவ்வளோ பணம் அவ்வளோ நகை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அது எல்லாமே எங்கள் அப்பாக்குள்ளே தான், இந்த மாதிரி தான் அப்பப்போ கை மாற்றிப்பாங்கன்னு சொல்கிறாங்க, அதை நான் கேள்விப்பட்டதில் நான் ரொம்ப அதை தெரிஞ்சுக்கிடவும் விரும்பலை அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. அப்படியா, நிஜமாவே அதெல்லாமே 916 கோல்டு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, எதுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் அவங்க பைக்கில் இருந்து 2 காயின் எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா நான் தான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்காகுறாங்க. பாண்டியன் கூட, டே இதெல்லாம் ஓவர்டா, இப்படிலாம் போய் சுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேரனுமே, இதெல்லாம் என்ன பழக்கம்டா, இதெல்லாம் இப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே சோழன் ரொம்பவே பயத்தோட நிலாவை பார்க்குறாங்க. நிலாவுமே நம்ம சோழனை திட்ட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிலா சொல்கிறாங்க, இருக்கட்டும், நீங்கள் இதை எடுக்காமல் வந்தால் தான் எனக்குமே கவலையாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க தான் பணமே தந்திருக்கணும், உங்கள் எல்லாரையுமே அவங்க அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எடுத்தது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. உடனே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. என்னடா நம்மால் நம்மளை மாதிரியே யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறாங்க. உடனே நிலா, நானும் தான் உன்னை சுட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் எல்லாருமே, இன்னும் எதுவும் பேச எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பர்ஸில் இருந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஓட்டேடி, இது 3ஐயுமே எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிடுது. பரவாயில்லையே, நீங்கள் போராடின ஒரு விஷயத்த நீங்கள் போய் சுட்டுட்டே வந்துட்டீங்களேன்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், நானுமே யோசித்தேன், இதை கேட்குறதுக்கு தான் என்னை எவ்வளோ தூரம் அடித்தாங்க, வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொன்னாங்க, இந்த சமயத்தை யூஸ் பண்ணி நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பல்லவன் முதற்கொண்டு எல்லாருமே கைத்தட்டி நிலாவை பாராட்டுறாங்க. நிலா சொல்கிறாங்க, ஆமாம், அடுத்தடுத்து நான் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணாலும், இன்டர்வியூக்கு போனாலும், ஏதாவது அப்ளிகேஷன் நான் அப்ளை பண்ணாலுமே
எனக்கு இந்த ஆதார் கார்டு எல்லாமே யூஸ் ஆக தான் செய்யும், அதனால தான் நான் இதை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நிலா ரூம்குள்ளே போய் வைக்க போகிறாங்க. அப்போ சேரனன் பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க, 2 பேருமே ஜாடிக்கேற்ற மூடி தான், ஆளுக்கு ஒவ்வொன்றா சுட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. சோழனுமே அதை நினச்சி ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி பெருமையாக சிரிக்கிறாங்க. அப்புறம் இவங்க வண்டியை எடுத்துகிட்டு வந்ததுனால அதோட சாவியை வாங்குறதுக்கு அவங்க யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சோழனை எந்த அடியால் கடத்திட்டானோ அந்த அடியால் தான் இங்கே வண்டி எடுக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த சோழன் இவனை தான் அனுப்பியிருக்காங்களான்னு சொல்லிட்டு போய் சாவி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாங்க. அப்போது அந்த அடியால், எதுக்குடா நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே எங்களை ஃபாலோ பண்ண மாதிரி வந்திருக்க, என்ன இங்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியால் சோழன் அடிக்க போகிறாங்க. அப்போ பின்னாடி வந்த நிலா, பிரச்சனை எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு சாவி எடுத்து கையில் கொடுத்து நீ போன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. உடனே அவன் வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணுறான். இதை பார்த்த சோழன், என்னடா எங்களுக்கு என்ன வண்டி ஓட்ட தெரியாதா, என்னமோ வண்டியை பெருசாக இவன் மாதிரி செக் பண்ணுறா, ஒழுங்காக ஓடுடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டுட்டு பின்னாடி நிலா வந்ததுமே நிலா சொல்கிறாங்க, இதை பாருங்கள், இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் அவங்க தலையிடக்கூடாது, எங்ககிட்ட அவங்க எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புகிறாங்க. இதை பார்த்ததுமே சோழன், பாத்தியா வார்த்தைக்கு வார்த்தை என் பொண்டாட்டி நம்ம வீடுன்னு சொல்லி சொல்கிறா, இதை கேட்கும்போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பல்லவா அப்படின்னு சொல்லி பல்லவன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே பல்லவன், ஆமாம் அவங்க சொல்கிறத நானும் தான் கவனித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா நீயும் கவனிச்சியா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிலா என்னோட பொண்டாட்டியாகவே மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோழன் பல்லவன் கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா பாரு, நிலாவை சோழன் மாமான்னு சொல்லி கூப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை கேட்டதுமே பல்லவன், ஏற்கனவே கார்த்திகான்னு ஒரு பொண்ணு சேரன் மாமான்னு சொல்லி சேரன் அண்ணாவை முடிச்சு விட்டுட்டு போயிட்டா, இப்போ அதே மாதிரியே நம்ம நிலா அண்ணியும் செய்யணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதுமே நம்ம சோழன் ரொம்பவே ஷாக்காய், இல்லை மாமாலாம் வேண்டாம், செல்லம், ஸ்வீட் ஹார்ட், பேபி இப்படி வேணால் கூப்பிடட்டும், கண்டிப்பாக பாரு கூப்பிட வைக்கிறேன் கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு சவால் போட்டுட்டு உள்ளே போகிறாங்க. பல்லவன் இவர் பேசுகிறத நினச்சி ரொம்பவே சிரிச்சிட்ருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுமே சேரனன் எப்போதுமே அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. அதே மாதிரி பல்லவனும் காலேஜுக்கு கிளம்புறான். பாண்டியன் அவங்க வேலைக்கு ஷெட்டுக்கு போகும்போது தான் தெரியுது அங்கே ஏற்கனவே வானதி வெளியில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பாண்டியன் கண்ணன் கிட்ட அவளை கிளம்பி சொல்லு, அவையா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கண்ணனுமே, ஏம்மா கிளம்பி போவியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானதி, நான் ஏன் போகணும், நேரில் கூட பேச மாட்டியாடா, ஃபோன் பண்ணாதான் ஃபோனும் எடுக்கவும் மாட்டேங்கிற, எடுத்தாலும் ஒழுங்காக பேசக்கூட மாட்டேங்கிற, என்ன விஷயம்னு கூட சொல்ல மாட்டேங்கிற, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுற, நைட்டு ஃபுல்லாக நான் தூங்காமல் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன், நீ ஏன் எனக்காக வெயிட் பண்ணுற, நான் உன்னைய வெயிட் பண்ண சொன்னேன்னா, என் நிலமையை கூட புரிஞ்சுக்கிடாத இந்த லவ் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்பவே திட்டுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம வானதி, என்னன்னு என்கிட்ட சொன்னாதான் தெரியும் சரியா, ஒன்று ஃபோன் எடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, இல்லைன்னா நான் இந்த மாதிரி வெளியில் போயிருக்கேன் அப்படிங்கிற ஏதாவது நீ சொன்னால் மட்டும்தான் எனக்கு புரியும், உன் நிலைமையை என்கிட்ட சொல்லவே இல்லைன்னா எனக்கு எப்படி புரியும், நான் அப்புறம் கோவப்பட தான் செய்வேன், நீ அன்னைக்கு வெளியில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு, நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு நீ வெளியில் நின்னா நான் என்ன தான் நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி புலம்புறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன், அம்மா தாயே தயவு செஞ்சு நீ கிளம்பிரு, இருக்கிற டென்ஷனில் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ரொம்பவே திட்டுறாங்க. இப்போ இவங்கிட்ட பேசி ஒரு யோசனை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வானதி கிளம்புறாங்க. இதை பார்த்ததுமே பாண்டியனுக்கு கஷ்டமாகவும் தான் இருக்குது. ஆனால் வீட்டில் உள்ள நிலமையை கூட இப்படி வானதி புரிஞ்சுக்கிடாமல் ஃபோன் பேசணுங்கிற மாதிரி அடம் பிடிச்சது நம்ம பாண்டியனுக்கு கொஞ்சம் கோபமாகவும் இருக்குது. அதனால தான் கோவப்பட்டு போகிற வானதி கிட்ட கூட அவங்க எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க விரும்பலை.